சாதத்தோட இப்படி டேஸ்ட்டான கீரை கடையில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கும் நிஜமாலுமே. அதுவும் இந்த கீரைய நெறையா பேர் பச்சை பசேல்னு கடைய தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சில டிப்ஸோட இன்னைக்கு எப்படி கீரை கடையிறதுன்னு பார்த்துரலாமா? இன்னைக்கு நான் கீரை கடையிறதுக்கு இந்த பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து எண்ணெய் மாரி தண்ணி ஊத்தி வேக விட்டுக்கோங்க. லைட்டா அந்த பருப்பு மலர்ந்த உடனே கீரையெல்லாம் நான் இன்னைக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன். இத நல்லா அலசி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தண்டோடையே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்டோட போட்டு நல்லா அந்த கீரையும் வாஷ் பண்ண கீரையும் இந்த பருப்பு லைட்டாக மலர்ந்தோடனே கீரையும் உள்ளே போடணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 கூட போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கூடயே தக்காளி ஆட் பண்ணணும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது 3யும் லைட்டாக எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இதை ஒரு சைட் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அந்த பருப்போட கீரையும் சேர்ந்து வேகிற அளவுக்கு திருப்பி விட்டுட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா லைட்டாக வணங்கின உடனே இந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த கீரை நம்ம பாதி வெந்திருக்குல அது கூடயே சேர்த்து உள்ளே கொட்டிக்கிறோம். இது எதுக்குமே நான் சால்ட்டு சேர்க்கலை இப்போ வரைக்குமே. இந்த கீரை பச்சையாக வரதுக்கான ஒரே ரெசிபி இந்த சால்ட்டு சேர்க்காம இந்த கீரையை வணக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் நான் லைட்டாக கடைசியாக போட்டு ஒரு கிண்டிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினோடனே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். நல்லா கடைய முடியறவங்க நல்லா கடைஞ்சிக்கோங்க. நான் மிக்சியில் தான் போடுவேன். எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு வெங்காயம் வரமிளகாய் போட்டு தாளித்து அந்த கீரையை உள்ளே ஊற்றி கொட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நிஜமாலுமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கும் பச்சை பசேன்னு கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.